Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளெண்டர்ல எப்படி ஒரு UFO மாடல் பண்றது அப்படினு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டுருப்பேன். அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மேலே இருக்க லிங்க் தரேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. சோ அதோட கண்டினியூஷன் பார்ட் அது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு UFO மாடல் பண்ணி அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பாட்டம் அனிமேஷன் மட்டும் பண்ணியிருப்போம், மற்றபடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அனிமேஷன் மேக் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியரை வந்து நான் முதல்ல ரீநேம் பண்ணிக்கிறேன். இதை வந்து UFO அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி ரீநேம் பண்ணி பண்ணுங்கள். ஹையஸ்ட் மாடல் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கலான்னா என்ன வைக்கலாம், சரி UFO டிஸ்க்குன்னு வைக்கலாமா, டிஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிஸ்க் மாதிரி சுற்றுது இல்லையா, ஸோ அதனால் நான் டிஸ்க்குன்னு இது வச்சுக்கிறேன். இது டிஸ்க் 2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. இது டிஸ்க் மென்ஷன் இல்லையா, டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இதை செப்பரேட் பண்ணலாம். ஸோ அது வந்து சி கொடுத்து நான் சி கொடுத்து மட்டும் செலக்ட் பண்ணோம். அதுக்கு முதல்ல நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சி கொடுத்து ஏதோ ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ பி கொடுத்து நானே பி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வெளில போக வேணாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா Shift+D Z ஆக்சஸ் கொடுத்து கொஞ்சம் எடுத்து பி கொடுத்து செலெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இது தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் போயிட்டு நியூ கொடுத்துக்கிறேன். நமக்கு அது வந்து ஷேடிங்லாம் அந்த அளவுக்கு ஒன்று பண்ண வேணாம். ஜஸ்ட் ப்ளூ கலர் மெட்டீரியல் எமிஷன் கொடுத்தா போதும். ஓகே ஓகே, இதுக்கு வந்து ஓகே, ஸோ ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு வந்து எமிஷன் லுக் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எமிஷன். ஸோ எமிஷனுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். டார்க் ப்ளூ ஃபஸ்ட் ஒர்க், அந்த எமிஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். லோட் ஆகட்டும். லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எமிஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு ப்ளூ லைட் ப்ளூ ஆர் டார்க் ப்ளூ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கொடுத்து பார்க்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ 2 போய்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ அது எமிட் ஆகுது லைட்டாக, அது வந்து நமக்கு இப்போ தெரியல அடியில் இல்லாததுனால. ஸோ நான் அது வந்து கடைசியாக அதோட ரிசல்ட் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கான டெக்ஸ்சர்ஸ் ஆர் மெட்டீரியல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் அப்படின்ட்டு வரும்போது டெக்ஸ்சர் பெயிண்டிங் போடணும் சில, நான் வந்து ஷேடிங் டேப் போய்க்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டெக்ஸ்சர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் டேரெக்டாக பிரிக் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம்.
டெக்ஸ்சரில் போயிட்டு நான் வந்து இதுக்கு பிரிக் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதோட மெட்டாலிக் லுக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது நல்லா இல்லை. நம்ம இமேஜ் டெக்ஸ்சர் ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்சரில் போயிட்டு என்கிட்ட ஏதாவது இமேஜ் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுக்கலாம். இமேஜ் டெக்ஸ்சர் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் டெக்ஸ்சர்ஸ் வச்சுருக்கோம் சாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு க்ளோசி மெட்டீரியலில் நாய்ஸ் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்க கொஞ்சம் ரஸ்டி மெட்டீரியலாட்ட நம்ம செட் பண்ணலாம், அதை பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வெக்டாரில் கலரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கலர் RGB கர்வ்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரோட இந்த வெக்டாரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன் மினிட் நான் ஸ்கேலோட ஜாயின் பண்ணி பார்ப்போம். எதில் மேட்ச் ஆகுதோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கலர் ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலரை வெக்டாரோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேணால் ஸ்கேலோட ஜாயின் பண்ணி பார்க்கலாம். டிஸ்டரேஷன். ஸோ இதை இங்கே ஆட் பண்ணுறதை விட இந்த இடத்துல ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. இடத்துல இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு இதுக்கு வந்து ஒரு கலர் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒயிட் கலர் நம்ம அதில் வச்சுட்டு ப்ரௌன் கலர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரஸ்டியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்கையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து அடியில் நம்ம ப்ளூ கலரில் எமிட் பார்ட்டிகல்ஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக ஸ்பெசிஃபைடு கலர் ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸோ மெட்டீரியல் வியூக்கு போய்க்குங்க. சாரி, மெட்டீரியல் வியூவில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூக்கு போய்க்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் இது தெரியும். ஓகே, 1 மினிட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து நான் வந்து இதை டெலிட் பண்ணிக்கிறேன். +A பார்த்தீங்க அப்படின்னா ஷேடரில் போயிட்டு எமிஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒயிட் கலரில் எமிட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஒயிட் கலரை வந்து நமக்கு நான் ஒரு எல்லோ கலர் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எமிட் ஆகணும். ஸோ க்ரீன் கலர் வந்துச்சு, ஃபுல் எல்லோ செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டரை செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்க் 2 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நியூ மெட்டீரியல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி இது டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நான் எல்லோ கலரே கொடுத்துக்கிறேன். சேம் எல்லோ கொடுங்க. ஆர் நீங்கள் இந்த ட்ராப்பரை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டும் ஒரே எல்லோ வந்துடுச்சா? இப்போ அது வந்து இந்த ஸ்பின் ஆகிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக இது கூட ஏதாவது ஆட் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கூட நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு. ஸோ ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, பார்க்கவும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் நாய்ஸ் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதோட அவுட்புட் நல்லாவே கிடைக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருச்சு. இதனால் இப்போ வந்து நம்ம இதோட மெட்டீரியலே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இப்போ க்ளோசியில் இருக்குது. நம்ம இன்னும் இது கலர் கொடுக்கல. நான் அதுக்கு வந்து வேறு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறத பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வீடியோ தான் நான் பிளான் பண்ணேன், இது கொஞ்சம் இழுத்துருச்சு.
நம்ம வந்து வேர்ல்டுக்கான டெக்ஸ்சர்ஸும் நெக்ஸ்ட்டு இதுக்கான டெக்ஸ்சர் நான் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம வந்து அனிமேஷனும் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆர்டர் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டிஸ்க் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சந்திக்கு ஒரு டாட்டா பை பை see you. ஸோ அதுக்கு முன்னாடி இது எமிட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இதை நம்ம அடியில் ஒரு பிளேன் வச்சோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸ்கேல் பண்ணிக்கலாம். அவரோட ஷேடோ கீழே விழுகுது, நமக்கு ஷேடோ இருக்குது. பட் இதில் வந்து அது எமிட் ஆகிறது இங்கே தெரியல. அதுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்பாட் லைட் ஆட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், பாய்.